ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள ஒவ்வொருவரும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பழங்கள், கீரைகள், காய்கறிகள் அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளாக உள்ளது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய கொய்யா பழம் பெரிய ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது. கொய்யா ஒரு சாதாரண பழம் போல் தோன்றினாலும் கொய்யா மரத்தின் இலைகள், பட்டை மற்றும் பூக்கள் ஆகியவை பாரம்பரியமாக பல நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது. இதில் நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, நியாசின், தியாமின், ரிபோஃப்ளேவின், கரோட்டின் மற்றும் லைகோபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளது. கொய்யா பழத்தில் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை வெளிப்படுத்தும் பாலிஃபினாலிக் கலவைகள் நிறைந்துள்ளன. இதன் இலைகளில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு குணங்கள் உள்ளன. இது மருந்து மற்றும் நோய் மேலாண்மைக்கு சிறந்த பழமாக உள்ளது. கொய்யா பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த பழம் 12 முதல் 24 வரை குறைந்த கிளைசெமிக் குறியீடு மற்றும் 1.35 கிளைசெமிக் சுமை கொண்டது. அதிக நார்ச்சத்து இருப்பதால் அது உங்களை நீண்ட நேரம் முழுதாக வைத்திருக்கும். பசி அதிகம் உண்டாகாமல் பாதுகாக்கிறது. நார்ச்சத்தில் இந்த மெதுவாக எரியும் விளைவு மூலம் நீங்கள் ரத்த குளுக்கோஸை சமப்படுத்தலாம் மற்றும் திடீரென ஏற்படும் சர்க்கரை மாற்றங்களை தவிர்க்கலாம். கொய்யா லைகோபின் போன்ற பைட்டோநியூட்ரியன்களின் சிறந்த மூலமாக உள்ளது. புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. கொய்யா இலை சாறு மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அனைத்து வகையான புற்றுநோய் செல்களையும் தடுக்கும். இதில் உள்ள பிளவனாய்டு குருசிடின் ஆகும். இது வலுவான புற்றுநோயை எதிர்த்து போராடும் பண்புகளை கொண்டுள்ளது. இது தொடர்பாக 2010 மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு கொய்யா சாற்றின் மூலம் புரோஸ்டேட் புற்றுநோயின் கட்டியின் அளவை குறைக்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கொய்யா இலை தேநீர் எல்டிஎல் கொழுப்பு மற்றும் ட்ரைகிளிசரைடுகளை குறைக்கும் அதே வேளையில் நல்ல கொழுப்பை சமநிலையில் வைத்திருக்கும் என்று ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேநீர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை குறைக்கிறது. கொய்யா இலை தேநீர் அருந்தியவர்களுக்கு 8 வாரங்களுக்கு பிறகு மொத்த கொழுப்பு, குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரத அளவுகள் மற்றும் ட்ரைகிளிசரைடுகள் ஆகியவை குறைந்துள்ளன என்பதை பல மருத்துவ ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. கொய்யா பழத்தில் உள்ள பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து ரத்த அழுத்தம் மற்றும் ரத்த கொழுப்புகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. கொய்யா இலை டீயில் பலமான பாக்டீரியா எதிர்ப்பு செயல்பாடுகள் உள்ளன. கொய்யா சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. முதலில் இது குடலை உயவூட்டுகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது. இதன் கரையக்கூடிய உணவு நார்ச்சத்து ஒரு மலமிளக்கியாக வேலை செய்கிறது. அதனால்தான் பெரும்பாலான ஊட்டச்சத்து நிபுணர்கள் உணவுக்கு முன் கொய்யாவை எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கின்றனர். காலையில் வெறும் வயிற்றில் கொய்யா சாப்பிட்டால் மலச்சிக்கலில் இருந்து விடுபடலாம். கொய்யாவை பச்சையாக விதைகள் மற்றும் தோலுடன் சேர்த்து சாப்பிடுவது சிறந்தது. அதிகாலையில் அல்லது உணவுக்கு இடையில் சிற்றுண்டியாக கொய்யா சாப்பிடுங்கள். இதில் நார்ச்சத்து உள்ளதால் வயிற்றை சுத்தப்படுத்துவதால் காலையில் சாப்பிடுவது நல்லது. உங்களுக்கு பசி ஏற்படாது. கொய்யா பழத்தில் கல்லுப்பை சேர்க்கும் போது அது உங்கள் செரிமான சக்தியை அதிகரிக்கிறது. சிலர் சளியை குறைக்க உப்பு மற்றும் மிளகு தூவி, ஆனால் அது இயற்கையாகவே சிறந்தது. கொய்யா பழம் ஒரு பஞ்ச்மார்க் செய்யும் விரைவான பழ சாலடை நீங்கள் சலசலிக்கலாம். இதில் நிறைந்துள்ள வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து இருமல் மற்றும் சளிக்கு சிகிச்சை அளிப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.